ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே திரும்பவுமாக பரலோக மன்னா என்கிற நிகழ்ச்சி மூலமாய் உங்களை நான் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த மாதம் கர்த்தர் முழுவதும் நமக்கு நல்லவராக இருந்தார். விசேஷமாக தேவன் நமக்கு ஒரு புதிய மாதத்தையும் தேவன் கொடுத்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கடந்த 6 மாதங்கள் தேவன் நமக்கு நல்லவராக, நன்மை செய்கிறவராக, நம்மை வழிநடத்துகிற தேவனாகவே இருந்திருக்கிறார். நம்முடைய தேவைகளை சந்தித்திருக்கிறார். நம்முடைய பலவீனத்தில் நமக்கு பலன் தந்து தேவன் நமக்கு அற்புதமாய், அதிசயமாய் தேவன் நம்மை நடத்தி இருக்கிறார். அந்த நல்ல தேவனை நாம் எப்பொழுதும் நன்றி சொல்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். தேவன் கொடுத்த இந்த 7வது மாதத்திற்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால், இந்த 7 பூரணமானது என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை இந்த மாதத்தில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிற தேவனுடைய வார்த்தை அது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை, நன்மையை உண்டாக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசத்தோடு, எதிர்பார்ப்போடு யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, நிச்சயமாய் நான் சொல்லுகிறேன், இந்த நிகழ்ச்சி மூலமாய் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு நேராய் வரும் பொழுதெல்லாம், நீங்க விசுவாசிக்கும் பொழுதெல்லாம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாட்களிலே தேவனுடைய வார்த்தையை பார்ப்பதற்கு முன்னதாக நாம் ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி இயேசப்பா. என்னோடு கூட சேர்ந்து ஒரு நிமிஷம் ஆண்டவரே, என்னை இந்த புதிய மாதத்தில் என்னை கொண்டு வந்ததற்காக நன்றி என்று நாம் சொல்லுவோமே. நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் தேவன் உங்களை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். தேவன் உங்களை விசாரித்து கொண்டுதான் இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் உங்கள் வீடுகளிலும் இறங்கி வருகிறதை நான் உணர்கிறேன். அவருடைய நாமத்தின் நிமித்தம் எங்கு 2 3 கூடி ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, தேவன் நம் நடுவில் இருக்கிறார் என்கிற விசுவாசம் உண்டாகட்டும். தேவன் உங்களோடு பேசும்படி விரும்புகிறார், என்னோடு பேச விரும்புகிறார். அவருடைய வார்த்தையில் வல்லமை உண்டு, அவருடைய வார்த்தையில் ஜீவன் உண்டு. இந்த வார்த்தையை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் அற்புதத்தை காண்பார்கள். ஆண்டவரே, பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்களில் உள்ள ஆவியானவர் பேசுகிறார் என்று சொன்னீரே. ஆவியானவர் நீர் எங்களோடு பேசுவீராக. ஆண்டவரே, என்னுடைய சிந்தையிலும் இருதயத்திலும் நம்முடைய வார்த்தைகளை வைப்பீராக. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட, விடுதலை பெற்றுக்கொள்ள, சமாதானத்தில் நிறைய அவருடைய வாழ்க்கை மாற்றப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ தொடர்ந்து அற்புதங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாட்களிலும் இந்த புதிய மாதத்தில் நான் வாக்குத்தத்த வார்த்தையாக உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் விரும்புகிறேன். தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஏனென்று சொன்னால், தேவனுடைய வார்த்தையில் ஜீவனும் வல்லமை உண்டு. இந்த வார்த்தை யாரெல்லாம் கேட்கிறாங்களோ அந்த வார்த்தை வெறுமையாய் திரும்புவதில்லை. நான் விரும்பினதை செய்து முடிக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். அதனால் நாங்கள் விசுவாசிக்கிறேன். இந்த நிகழ்ச்சி மூலமாக யாரெல்லாம் இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, இந்த வார்த்தை உங்களிடத்தில் வரும் பொழுது அது வெறுமையாய் வருவதில்லை. தேவன் விரும்பினதை அது செய்து முடிக்கக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாட்களில் என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. நான் நேரத்தை அதிகமாக எடுக்க விரும்பவில்லை. ஆகவே 1 பேதுரு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். திரும்ப நான் சொல்லுகிறேன். 1 பேதுரு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நான் உங்களுக்காக நான் வாசிக்கும்படியாய் நான் விரும்புகிறேன். ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள்ளே அடங்கி இருங்கள். இந்த நாட்கள் உங்களோடு நான் பேச வேண்டிய காரியம், தேவன் உங்களை உயர்த்துவார். அவர் உயர்த்துகிற தேவன். தேவன் உங்களை உயர்த்தும்படிதான் விரும்புகிறார். நிறைய நேரங்களில் அநேகருடைய வாழ்க்கையில் என்னுடைய வேலையில் ஒரு உயர்வு இல்லை,
என்னுடைய பிஸ்னஸில் எனக்கு ஒரு உயர்வு இல்லை. நான் எவ்வளோ தொழில் வியாபாரங்கள் எல்லாம் நான் செய்கிறேன், என் வாழ்க்கையில் ஒரு உயர்வையும் நான் பார்க்க முடியல. என்னுடைய படிப்பில் எனக்கு உயர்வு இல்லாமல் இருக்கிறது. நான் எந்த காரியம் செய்தாலும் அதில் எனக்கு எந்த உயர்வு இல்லை என்கிற நிலையில் கவலையோடு, வேதனையோடு, துக்கத்தோடு இருப்பீர்களானால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையான நேயர்களே, தேவன் உங்களை உயர்த்தும்படியாய் விரும்புகிறார். தாவீது சங்கீதத்தில் இப்படி எழுதுகிறார், 3ஆம் சங்கீதம் 3வது வசனம், ஆண்டவரே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர் என்று அவர் ரொம்ப அழகாய் விசுவாசத்தோடு கூட அவர் அறிக்கை செய்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாட்கள் உங்களோடு நான் சொல்ல விரும்புகிற ஒரு வார்த்தை, தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கி இருங்கள். ஆகவே கர்த்தர் உங்களை உயர்த்துவேன் தான் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். உங்களை நான் ஆசீர்வதிப்பேன் தான் ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். நான் உங்களை விடுவிப்பேன் தான் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். இந்த மாதத்துல எங்கெல்லாம் உயர்வு இல்லாம உயர்வை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தர் இந்த மாதத்துல உங்களுக்கு ஒரு உயர்வை கொடுப்பாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யாரை ஆண்டவர் உயர்த்துவார்? வேதம் இங்கு தெளிவாக நிறைய காரியங்களை நமக்கு போதிக்கிறது. உயர்வுகளை குறித்து, தேவன் உயர்த்தினதை காரியங்களை குறித்து வேதம் நமக்கு நிறைய காரியங்களை எனக்கு போதிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே சில காரியத்தை மாத்திரம் வேகமாக இந்த நாட்களில் நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். என்னோடு கூட குறிப்புகளை எடுத்துக்கொள்ளுங்கள். வீடுகளில் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற நேரங்களில் வேத வசனங்களை எடுத்து குறிப்புகளை கவனித்து நீங்கள் வாசித்து தியானிக்கும் போது அதனால் நீங்கள் பலன் அடைவீர்கள். அதனுடைய நன்மையை, ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறீர்கள். எனக்கு அருமையானவர்களே, யாரை கர்த்தர் உயர்த்துவார்? இந்த வசனத்துல முதல் பகுதியிலேயே இப்படி சொல்லப்படுகிறது, ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு. யார் ஒருவர் தேவனுடைய நேரத்திலும் அவருடைய திட்டத்திலும் இருக்கிறார்களோ அவர்களை தேவன் உயர்த்துவார். என்னோடு கூட விசுவாசிப்பீர்களானால் ஆமீன் என்று சொல்லுங்கள். யார் ஒருவர் தேவனுடைய நேரத்திலும் அவருடைய திட்டத்திலும் இருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் உயர்த்துவார். இந்த வசனம் இப்படிதான் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களை கவனிக்கும்படி நான் விரும்புகிறேன். பிரசங்கி எழுதின புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1 to 10 வசனங்களை கவனித்து நாம் பார்ப்போமானால் சாலமோன் அழகா இப்படி எழுதுகிறார். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலங்கள் உண்டு. அழுவதற்கு ஒரு காலம் உண்டு, சிரிப்பதற்கு ஒரு காலம் உண்டு. இப்படி ஒவ்வொரு காலங்களை பிரித்து அவர் சொல்லிக்கொண்டே வருகிறார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் இப்பொழுது கடந்து போய் கொண்டிருக்கிற எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அது நிரந்தரம் அல்ல, அது நிரந்தரம் அல்ல. தேவன் உங்களுக்கு ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். ஆமென். தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவர் ஒரு காலத்தை, நேரத்தை தேவன் திட்டமிட்டு வைத்திருக்கிறார். அதை தான் நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தேவனுடைய நாள், தேவனுடைய நேரம், தேவனுடைய திட்டத்தில் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் யாரெல்லாம் அந்த இடத்துல நிற்கிறீர்களோ உண்மையாய் கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ள தேவனாகவே இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களை கொஞ்சம் கவனித்து பார்க்கும்படி உங்கள் அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆபிரகாமை கர்த்தர் உயர்த்தும்படிக்கு, அவனை ஆசீர்வதிக்கும்படி அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அந்த பிள்ளை அவன் பெறுவதற்கு 25 வருஷம் தேவனுடைய நாள் வருகிற வரைக்கும் அவன் காத்து கொண்டிருந்தான். கவனிங்க. 2வது, யோசேப்பை கர்த்தர் உயர்த்தும்படிக்கு 30 வருஷமாக அவன் பல பாடுகள்ல, பல சோதனைகளை அவன் சந்திக்க வேண்டியதாக இருந்தது. அவன் 30வது வயதுல தான் அவன் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அவன் உயர்த்தப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். அதற்கு முன்னதாக அவனுக்கு பல இன்னல்கள், பல இன்னைக்கு போராட்டம், பிரச்சனைகள் எல்லாம் வாழ்க்கையில இருந்தது. மோசேயை கர்த்தர் தெரிந்து கொண்டு அவனை வேர்பிரித்து அவனை உயர்த்துவதற்கான காலம் 80வது வருஷத்துல, அவனுடைய 80 வயதுல தான் கர்த்தர் அவனை தெரிந்து கொள்ளுகிறார். கவனியுங்கள். தெரிந்து கொள்ளுகிறார் என்பதனுடைய அர்த்தம் என்ன? அவனை தேவன் உயர்த்தினார். இஸ்ரவேலை எகிப்திலிருந்து விடுதலையாக்குவதற்கு என்று கர்த்தர் அவரை விசேஷமாய் அழைத்து மோசே ஆண்டவர் பயன்படுத்தினார். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலங்கள் உண்டு.
எனக்கு அருமையான நேயர்களே, உங்களுக்கும் ஒரு காலத்தை தேவன் வைத்திருக்கிறார். உங்களை உயர்த்தும்படிக்கு தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அது வரைக்கும் நீங்க தேவ சமூகத்துல நீங்கள் காத்திருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சோர்வு இன்னைக்கு எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது. என் ஜெபத்திற்கு பதில் வரல, நான் இன்னும் உயர்த்தப்படலை, நான் எவ்வளோ நாள் இந்த இடத்துல, இந்த கம்பெனியில், இந்த ஆஃபீஸில் வேலை செய்கிறேன், எனக்கு உயர்வு இல்லை, என்னுடைய தொழிலில் உயர்வு இல்லைன்னு சொல்லி நீங்கள் சோர்ந்து போய் கலக்கத்தோடு சோர்ந்து இருப்பீர்களானால் ஆண்டவர் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறார். உனக்கென்று ஒரு காலம் உண்டு மகளே, உனக்கென்று ஒரு காலம் உண்டு மகனே, நான் உன்னை உயர்த்தி ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். விசுவாசிங்க. ஆபிரகாமை உயர்த்தினவர், யோசேப்பை உயர்த்தினவர், மோசையை உயர்த்தினவர். இப்படி வேதத்துல நிறைய தேவ மனிதர்களை நான் சொல்லிக்கொண்டே போக முடியும். அவர் உங்களையும் உயர்த்தி ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டவருடைய நேரத்துல ஆண்டவருடைய திட்டத்திற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எனக்கு அருமையானவர்களே, வேதம் இந்த இடத்துல இப்படி அழகாய் நமக்கு சொல்லுகிறது. பிரசங்கி 3:11 அவர் சகலத்தையும் அதினதின் காலத்துல அவர் நேர்த்தியாய் செய்கிற தேவன். நீங்கள் அதை விசுவாசிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். என் வாழ்க்கையில தேவன் எதை செய்தாலும் அதை நேர்த்தியாக அவர் செய்வார் என்று விசுவாசியுங்கள். அவருடைய நேரம், அவருடைய திட்டம் எப்பொழுதும் ஒரு பர்ஃபெக்ஷனை நம்ம வாழ்க்கையில உண்டாக்குகிறதாக இருக்கிறது. அதை நீங்க மறந்து போக வேண்டாம். தேவன் ஒரு நாளும் குறுக்கு வழியில உங்களை உயர்த்துகிறவர் அல்ல. எந்த மேஜிக் பண்ணி கண்ணை மூடி கண்ணை திறந்த உடனே நீ மேல வந்துடணும், உயர்ந்துடணும், நீ ஆசீர்வாதமா மாறிடணும்னு ஆண்டவர் ஒரு நாளும் செய்கிறவர் அல்ல. எல்லாவற்றிற்கும் ஒவ்வொரு காலத்தை தேவன் வைத்திருக்கிறார். அழுது கொண்டிருக்கிற நீ ஒரு நாளில நீ மகிழ்ந்திருக்க போகிறாய். துக்கத்தோடு இருக்கிற நீ ஒரு நாள் நீ சந்தோஷமா இருக்க போகிறாய். நீ கடந்து போய் கொண்டிருக்கிற எந்த சூழ்நிலையும் நிரந்தரம் இல்லை. கர்த்தர் ஒரு தீர்வை, ஒரு முடிவை வைத்திருக்கிறார், ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அந்த காலம் தேவன் உங்களை உயர்த்துகிற ஒரு காலமாய் இருக்கும். ஆமென். விசுவாசியுங்கள். ஆகவே இரண்டாவது, யாரை தேவன் உயர்த்த வல்லவராக இருக்கிறார்? வேதம் இங்கு அழகாக சொல்லுகிறது. நாம் வாசித்த வேத பகுதி 1 பேதுரு 5:6 கடைசி பகுதியில் சொல்லுங்க, அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கி இருங்கள். யார் ஒருவர் ஆண்டவருடைய பலத்த கரத்திற்குள்ள அடங்கி இருக்கிறார்களோ அவர்களை தேவன் உயர்த்துவேன் ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். இந்த வார்த்தையை நான் ஆங்கில வேதத்தில் வாசிக்கும் பொழுது humble before God அப்படி என்று குறிப்பிடப்படுகிறது. ஆனால் டிக்ஷனரியில நாங்கள் திரும்பி இதை வாசிக்கும் போது சப்மிஷன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒப்புவித்தல், அர்ப்பணித்தல் அல்லது அடங்குதல் என்று குறிப்பிடப்படுகிறது. ஆகவே இந்த வார்த்தையை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். யார் ஒருவர் தேவனுக்கு தன்னை ஒப்புவித்து தேவனுக்குள்ள அடங்கி இருக்கிறார்களோ அவர்களை என் தேவன் உயர்த்த வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அவருடைய பலத்த கரத்திற்குள்ளே அடங்கி இருங்கள். ஒப்புவித்து உங்க வாழ்க்கையை, உங்க வழியை ஆண்டவருக்கு ஒப்புவித்து 37 சங்கீதத்துல 4:5 இப்படி சொல்லுகிற, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நீதிமொழிக்கு சாலமோன் ஞானி இப்படி எழுதுகிறார், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் கர்த்தரிலே நம்பிக்கையாயிருந்து அவரை நீ சார்ந்து கொள்ளுவாயானா அவர் உன்னை உயர்த்தி ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, நிறைய நேரங்களில் யாருக்கு கீழையும் அடங்கி இருப்பதற்கு விருப்பம் இல்லை. யாரும் எனக்கு கட்டளையிடக்கூடாது, இதை செய், அதை செய், இதை பண்ணு, அதை பண்ணுன்னு சொல்லி நாம் எப்பொழுதும் எஜமானாகவே இருக்க விரும்புகிறோம். எப்பொழுதும் நாம் ஃப்ரீடமாகவே இருக்க விரும்புகிறோம். யாரும் எனக்கு அதிகாரி இல்லை என்று தான் சொல்லுகிறோம். நானே எனக்கு அதிகாரி. கவனியுங்கள், வேதம் நமக்கு தெளிவாய் போதிக்கிறது. நீங்கள் செய்து கொண்டிருக்கிற எந்த கம்பெனியா இருந்தாலும், எந்த ஆபீஸ் வேலையா இருந்தாலும், உங்களுக்கு மேல ஒரு எஜமான் என்று இருப்பாரானால் அவர்களுக்கு நாம்
அடங்கி இருக்க வேண்டும் என்றுதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. வேதத்துல ஒரு சம்பவம் உண்டு. ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்துல சாராள், அவளுக்கு கீழே அடிமை பெண்ணாகிய ஆகார், அவர்களுடைய நடத்துதல், கடினமான நடத்துதலை பார்த்து அவர்களோடு இருக்க முடியாது என்று சொல்லி அவர்கள் சாராளை விட்டு ஓடுவதற்கு இன்றைக்கு ஓடி போகும்படி வனாந்தரத்தை நோக்கி ஓடினார்கள். இந்த சம்பவம் ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 8லிருந்து 10 வசனங்களை நீங்க வாசிக்கும் பொழுது புரிந்து கொள்ள முடியும். அதுல 9வது வசனத்துல இப்படி குறிப்பிட்டு சொல்லுகிறார், நீ திரும்பி போய் அவள் கையில் கீழே அடங்கி இரு என்று தேவதூதன் ஆகாரோடு பேசுகிறதை நாம் பார்க்க முடியும். எனக்கு அருமையானவர்களே, ஆகாரை பார்த்து தேவதூதன் கேட்கிறான், எங்கிருந்து வருகிறான், எங்கே போகிறாய் என்று கேட்கிறார். நீ எங்க போய் வாழ போகிற? சாராள் கீழேயே உன்னால இருக்க முடியலன்னா நீ வேற எங்க போய் இருக்க போகிறாய்? உனக்கென்று ஒரு காலத்தை நான் வைத்திருக்கிறேன். அந்த நேரத்துல நான் உன்னை உயர்த்தி உன்னையும் பெரிய ஜாதியாய் மாற்றுவேன், உன்னை பெருக பண்ணுவேன். அது வரைக்கும் நீ சாராள் கையின் கீழே நீ அடங்கி இரு என்று சொல்லி ஆண்டவர் தேவதூதன் இன்றைக்கு ஆகாரோடு பேசி அனுப்புகிறதை நாம் கவனிக்க முடியும். நீங்கள் அடங்கி இருப்பதனுடைய அர்த்தம் என்ன? எல்லாவற்றிற்கும் நீங்க ஒடுங்கி போவது என்பது அர்த்தம் அல்ல. தேவனுடைய திட்டத்துல, தேவனுடைய நேரத்துல அவர் உங்களை உயர்த்துவதற்கு உங்களை நீங்க ஒப்புவிக்கிறீர்கள் என்பதுதான் அர்த்தம். அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 9:27 வசனத்துல இப்படி வாசிக்கிறோம், பிரசங்கம் பண்ணுகிற நான் ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி நான் கீழ்ப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறார். ஒடுக்குதல், அடங்குதல். ஒரு இடத்துல நம்மளால் அடங்கி உட்காரவே முடியாது. யாருக்கு கீழையும் நாம் அடங்கி இருக்க விருப்பமும் இல்லை. எப்ப பார்த்தாலும் ஓடிக்கிட்டே இருக்கணும், அலைந்து கொண்டே இருக்கணும். ஆண்டவர் நம்மை நிலைநிறுத்துகிற தேவன். ஆண்டவர் எதை செய்தாலும் அதை நம்ம வாழ்க்கையில நேர்த்தியாய் செய்கிற தேவன். எனக்கு நம்முடைய கால்கள் நிலையற்றதாக அலைந்து திரிகிறதாக, யாருக்கும் நம்ம செவி கொடுக்காம, யாருக்கும் நம்ம கீழ்ப்படியாம நம்ம ஓடிக்கொண்டிருப்போமானால் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறான், உன் வேலை ஸ்தலத்துல உனக்கு மேல இருக்கிற எஜமானுக்கு நீ அடங்கி இரு. நீ எந்த இடத்துல இருக்கிறாயோ அந்த இடத்துல நீ அடங்கி இருக்கும் போது கர்த்தர் உனக்கென்று ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். ஒருவேளை அது கடினமாய் இருக்கலாம், ஒருவேளை அது உனக்கு துயரமாய் கஷ்டமாய் இருக்கலாம். என்னையே அதிகமாய் வேலை வாங்குறாங்க, எனக்கு தான் அதிக வேலை கொடுக்குறாங்க, எனக்கு லீவே கிடைக்க மாட்டேது, நான் ஓடி உழைக்கிறேன், நான் உண்மையா இருக்கிறேன், நீ பல காரியங்களை சொல்லி கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் அதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். நீ அடங்கி இருப்பது நிமித்தம், நீ தேவனுக்கு உன்னை ஒப்புவிப்பது நிமித்தமாக தேவன் ஒரு நாள் உன்னை கைவிடுகிறவர் அல்ல. மகனை, மகளே, நீ சோர்ந்து போகாதே. கர்த்தர் உன்னை உயர்த்த வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த நாட்களை நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த ஒரு இடத்துல நம்மளால அடங்கி இருக்க முடியாததுனால, எனக்கு எல்லாம் தெரியும் என்று பெருமை பாராட்டுகிற நிமித்தமாக, இன்றைக்கு கோபத்து நிமித்தமாக அநேகருடைய வாழ்க்கையில உயர்வுகளை நாம் இழந்திருக்கிறோம் என்பதை தான் உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் இன்றைக்கு ஒரு உண்மை உங்களுக்கு சொல்லுகிறேன். நிறைய பேருடைய வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற உயர்வுகளை உங்களுடைய கோபத்தின் நிமித்தமாக, உங்களுடைய அலட்சியத்தின் நிமித்தமாகவே நீங்கள் இழந்திருக்கிறீர்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எனக்கு அருமையான தேவஜனமே, நேயர்களே, அவருடைய பலத்த கரத்திற்குள்ளே உங்களை ஒப்புவித்து விடுங்கள். அடங்கி இருந்து பாருங்க. அவர் உங்களுக்கென்று உங்களை உயர கழுகை போல செட்டைகள் அடித்து எழும்புகிற ஒரு நாட்களை, உங்களை உயர்த்துகிற ஒரு நாட்களை கர்த்தர் உங்களுக்கு என்று வைத்திருக்கிறார் என்று தான் நான் திரும்ப உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். 3வது காரியமாய் யாரை கர்த்தர் ஆண்டவர் உயர்த்துவார்? யாக்கோபு 4:10 வசனம் இப்படி சொல்லுகிறது, யார் ஒருவர் கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மை உள்ளவர்களாய் இருக்கிறார்களோ, ஆண்டவர் வேதத்துல சொல்லுகிற தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். இந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். கர்த்தரிடத்தில் தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். இன்னும் வேதத்துல லூக்கா 18ஆம் அதிகாரம் 14வது வசனம்
லூக்கா 14:11 வசனம், லூக்கா 1:52 வசனங்களில் எல்லாம் நாம் வாசித்து பார்ப்போமானால், தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் கிருபை அளிக்கிறார், தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் என்ன பண்றார், உயர்த்துகிறார் என்கிற வார்த்தையை திரும்ப திரும்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய போதனையில் அவர் சொல்லுகிறதை கவனிக்க முடியும். பெருமை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் ஏற்று நிற்கிறார். பிரியமானவர்களே, உனக்குள்ள பெருமையோடு கூட யார் சொல்றதையும் கேட்க மாட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும், நானே ராஜா, நானே மந்திரின்னு சொல்லி கொண்டு இன்றைக்கு நீங்க ஓடிக்கொண்டிருப்பீங்கன்னு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். உனக்கு தேவை தாழ்மை. நீ தாழ்மையை தரித்துக்கொள்ளுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த பூமியில நாம் தாழ்மையோடு நடக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். பிலிப்பியர் 2:5-6 வசனம் இப்படி சொல்லுகிறது, கிறிஸ்துவின் சிந்தை உங்களிலும் இருக்க கடவுது. எது கிறிஸ்துவின் சிந்தை? கிறிஸ்துவின் சிந்தை தாழ்மையின் சிந்தை. அவர் சிலுவையின் மரண பரியந்தம், அதாவது சிலுவையில் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து அவர் பிதாவினுடைய வலது பாரிசத்தில் இன்றைக்கு குமாரனாய் வீற்றிருக்கிறதை கூட அவர் விரும்பாமல் தன்னை முற்றிலுமாய் தாழ்த்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. பரலோகத்தில் இருக்கிற தேவனே தன்னை தாழ்த்தி இந்த மனுக்குலத்திற்காக வருவாரானால், நீங்களும் நானும் இந்த பூமியில நாம் தேவனுடைய உயர்வுகளை பெற்றுக்கொள்வதற்கு நாம் தாழ்த்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, தாவீது எப்பொழுதும் தேவனுக்குள்ளே தன்னை தாழ்த்தி கொண்டே இருக்கிறான். நான் உமக்கு முன்பதாய் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறான், நான் மண் என்று நினைவு கூறுகிறேன் என்று சொல்லுகிறான். அப்போஸ்தலனாகிய பவுல் எவ்வளவு வல்லமையான ஊழியங்களை செய்தாலும், அவர் அற்புத அடையாளங்களை செய்தாலும், சபைகளை ஏற்படுத்தினாலும் அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே நான் இன்னும் நீசனாய் இருக்கிறேன், நான் பாவிகளில் நான் பிரதான பாவியாய் இருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை தாழ்த்துகிறார். எனக்கு நிறைய ஊழியங்களில், நிறைய ஊழியருடைய வாழ்க்கையிலும் இந்த தாழ்மை வெளிப்படுவதில்லை. மைக்கு எடுத்தாங்கன்னா அந்த மைக்கு எடுக்கும் போது அந்த ஸ்டேஜில் அந்த தாழ்மை வெளிப்படுறது இல்லை. சத்தம் கொஞ்சம் கம்மி ஆயிருச்சுன்னா அவருடைய முகநாடி வேறுபடுகிறது. டெக்னிக்கல் ப்ராப்ளம் வந்துட்டா உடனே அவங்களுடைய முகம் பார்த்தீங்கன்னா மாறி விடுகிறது, அவங்கள கோபப்படுகிறது, அவங்கள கடிந்து கொள்ளுகிற காரியம்லாம் நான் அநேக இடங்களில் பார்த்திருக்கிறேன். பிரசங்கித்து கொண்டிருக்கிறீங்க, ஆராதித்து கொண்டிருக்கிறீங்க, ஏன் உங்களால் அதை தாழ்மையாய் செய்ய முடியவில்லை? எனக்கு அருமையானவர்களே, ஊழியத்தில் இருந்தாலும் சரி, வேலை ஸ்தலத்தில் இருந்தாலும் சரி, அல்லது உங்கள் வீடுகளில் இருந்தாலும் சரி, குடும்ப உறவுகளில் இருந்தாலும் சரி, ஒருவருக்கொருவர் தாழ்மையின் சிந்தையை, கிறிஸ்துவின் சிந்தையை தரித்து கொள்ளுவோமானால் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும், எல்லா பகுதியிலும், எல்லா இடங்களிலும் தேவன் உங்களை உயர்த்துவார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எதை செய்தாலும் இன்றைக்கு நிறைய நேரங்களில் நாம் பெருமை பாராட்டி கொள்ளுகிறோம். நான் செய்தேன், நான் பண்ணேன், நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி நான் 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 என்று சொல்லுவேன். நான் ஜெபம் பண்ணேன், அதனால நடந்தது இல்லை. அந்த வார்த்தைக்கு பதிலாக தேவ கிருபையினால இந்த காரியம் நடந்தது. ஆண்டவர் என் மேல வைத்த அந்த தயவினால இந்த காரியம் நடந்தது. தேவ கிருபையை நீங்க இணைத்து கொள்ளுங்கள். தகுதியில்லாத நம்மையும் தேவன் இன்றைக்கு தகுதிப்படுத்தி நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார். அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். நிறைய பேருடைய வாழ்க்கையில் நான் தாழ்மையாக இருக்கிறேன், நான் எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கிறேன், நான் எல்லாம் கரெக்டாக செய்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி கொண்டிருப்பீர்கள். ஆனால் இந்த சம்பவத்தை, ஒரு நடந்த சம்பவத்தை உங்களுக்கு நான் குறிப்பிட்டு வேகமாய் நான் சொல்லும்படி விரும்புகிறேன். ஒரு நல்ல தொழில் அதிபர், அவரும் நல்ல பிஸ்னஸில் வளர்ச்சி அடைந்த ஒரு மனிதன். அவர் நல்ல ஆண்டவருடைய பிள்ளையாகவும் தேவனை நேசிக்கிறவராக, விசுவாசிக்கிறவராக இருந்தார். ஒரு நாள் அந்த சபைக்குள்ளே அவர் போகும்போது, அந்த சபையில் ஒரு சகோதரி சபை ஆரம்பிப்பதற்கு முன்னதாகவே சபை எல்லா அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணி, எல்லாவற்றையும் தொடைத்து, எல்லாம் கிளீன் பண்ணி, அந்த ஆராதனை ஆரம்பிப்பதற்கு எல்லா ஆயத்த வேலைகள் செய்தார்கள். அதை அந்த தொழிலதிபர் உட்கார்ந்து பார்த்து கொண்டே இருந்தார். முடிந்த பிறகு என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி அதையும் பார்க்க வேண்டும் என்று விரும்பினார். முடிந்த பிறகும் அவர்கள் தன்னுடைய எல்லா கடமைகளை எதெல்லாம் எடுத்து வைக்கணும், எதெல்லாம் எப்படி செய்யணுமோ அதை ஒழுங்குமுறையாக கரெக்டாக செய்து முடித்து விட்டார். அந்த பாஸ்டரிடத்துல போய் அவர் கேட்டார், இவங்க யார், என்ன செய்கிறாங்க?
அந்த பாஸ்டர் சொன்னார், இவங்க ஒரு நாள் மாத்திரம் அல்ல, அவங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் தேவ ஆலயத்தில் வந்து சுத்தம் செய்து அவர்கள் தேவனுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை ஒன்றி அவங்க சொல்லி முடித்து விட்டார். உடனே அவர் யோசிக்கிறார், ஒருவேளை ஆண்டவர் என்னை இந்த ஆலயத்தில் கொண்டு வந்தது எதற்குன்னா, இந்த சகோதரி ஆசீர்வதிப்பதற்காக தான் என் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறாரோ என்று சொல்லி அவர் தனக்குள்ளே நினைத்து கொண்டாராம். நான் சீக்கிரமா ஏன் வரணும், நான் ஏன் இவர்களே கவனிக்க வேண்டும், ஆண்டவர் என்ன எனக்கு சொல்ல விரும்புகிறார் என்று சொல்லி தனக்குள்ளேயே அவர் ஒரு கேள்வி கேட்டுக்கொண்டு, ஒருவேளை நான் அந்த சகோதரியை சந்தித்து நான் பேச போகிறேன் என்று சொல்லி அவர் போய் பேச போனார். அந்த நேரத்தில் என்ன நடந்தது என்று நீங்க கவனிப்பீர்களானா, அவரிடத்துல வேகமாய் போனார். போய் அவருடைய விசிட்டிங் கார்டை கொடுத்து, சகோதரி உங்களுக்கு ஏதாவது உதவி தேவையானால், உங்களுக்கு வேலை வேண்டுமானால் நீங்க என்னை அணுகலாம் என்று சொல்லி அந்த கார்டை கொடுத்துட்டு போனார். அவர்கள் அதை வாங்கி பார்த்துவிட்டு சிரித்தார்கள். சிரித்த பிறகு அவங்க ஒன்றும் சொல்லவில்லை. அவங்க நேரடியாக கிளம்புவதற்கு வெளியில வந்தாங்க. அவரை விட ஒரு பெரிய கார், அவரை விட நல்ல வசதியானவர்களாக அவங்க போய் காரை திறக்க போகும்போது அவங்க அந்த மனிதன், பிஸ்னஸ் பண்ணுற அந்த மனிதன் வேகமாய் ஓடி போய் அவரிடத்துல கேட்டா, நீங்க யாரு? அப்போ அவங்க அந்த கார்டை எடுத்து, அவங்களுடைய விசிட்டிங் கார்டை எடுத்து கொடுத்தா, அவரை விட இவங்க பல மடங்கு பெரிய ஒரு பிஸ்னஸ்ல வளர்ந்தவர்களாக இருந்தார்கள். அப்போ ஆண்டவருக்குள்ள இவருக்கு ஒரு பெரிய தயக்கம். அந்த சகோதரிடத்தில் கேட்டார், அப்போ ஏன் ஆண்டவர் என்னை சீக்கிரம் கொண்டு வரணும், ஏன் நான் உங்களே வாட்ச் பண்ணணும்? ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். எதை தெரியுமா? இன்னும் நீங்க தாழ்மையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, இன்னும் தேவனிடத்துல நீங்க தாழ்மை உள்ளவர்களாய் மாற வேண்டும் என்பதற்காக தேவன் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்று சொல்லி அந்த சகோதரி சொல்லி கடந்து போய் விட்டார்கள். எனக்கு அருமையானவர்களே, நிறைய நேரங்களில் நாம் இப்படிதான் தவறு செய்து கொண்டிருக்கிறோம். எல்லா விதத்திலும் நான் சரியாக இருக்கிறோம், எல்லாம் நான் சரியா செய்கிறேன். ஆனால் ஏதோ ஒரு இடத்துல நம்மை தாழ்த்த முடியாம, தேவனுடைய உயர்வுகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில பார்க்க முடியாமலே நாம் போய்விடுகிறோம். ஆகவே எனக்கு அருமையானவளே, நான் வேகமாய் சொல்ல விரும்புகிறேன், கர்த்தரிடத்திலே தாழ்மை உள்ளவளாய் இருங்கள், அவர் உங்களை நிச்சயமாய் உயர்த்தி உங்களை ஆசீர்வதிப்பார். கடைசியாக அவருக்கு காத்திருந்து அவருடைய வழிகளை கை கொள்ளுகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 37 அதிகாரம் 34வது வசனம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். ஏசாயா 40 அதிகாரம் கடைசி வசனம் இப்படி குறிப்பிடுகிறது, அவர் கழுகை போல செட்டைகள் அடித்து உயர எழும்புவார்கள். நீங்க காத்திருப்பது நிமித்தம் ஒரு நாளும் தேவன் உங்களை வெட்கப்பட விட மாட்டார். தேவன் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆகவே இந்த புதிய மாதத்திலும் உங்களை இந்த வார்த்தைகளை சொல்லி நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் என்னை உயர்த்துவாரா? என் வாழ்க்கையில உயர்வு கிடைக்குமா? என் வாழ்க்கையில நான் உயர்த்தப்படுவேனா? என்னுடைய பிசினஸ்ல ஒரு வளர்ச்சி, ஒரு பெருக்கம் வருமா என்று சொல்லி யோசித்து கலக்கத்தோடு இன்னைக்கு எதிர்பார்ப்போடு இருப்பீங்கன்னா, அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கி இருங்கள். அவர் நிச்சயமாய் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார் என்கிறதுல எந்த சந்தேகம் இல்லை. நாம் கண்களை மூடி நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த புதிய மாதத்திலும் கர்த்தருக்குள்ள விசுவாசத்தோடு கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. எங்கெல்லாம் உயர்வு இல்லையோ, எங்கெல்லாம் பெருக்கும் வளர்ச்சி இல்லையோ, அங்கெல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரே நான் நம்மை விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே நீர் என்னை உயர்த்தும்படிக்கு உம்முடைய நேரத்துல திட்டத்துல ஆண்டவரே நான் இருக்கும்படி நான் விரும்புகிறேன். ஆண்டவரே என்னை உம்முடைய கரத்துல ஒப்புவிக்கிறேன். சொல்லுங்க, ஆண்டவரே என்னை ஆண்டவரே உம்முடைய கரத்துல நான் தாழ்மை உள்ளவனாய் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஏசப்பா, நான் உமக்கு முன்பதாய் மேன்மை பாராட்ட ஒன்றுமில்லை. என் வாழ்க்கையில் வந்தது எல்லாம் உம்மிடத்திலிருந்து, எல்லாம் அது கிருபையினாலே வந்தது என்று சொல்லி என்னை நான் தாழ்த்துகிறேன். ஆண்டவரே நன்றி ஏசப்பா. உமக்கு காத்திருக்கும் பொழுது, உம்முடைய வழிகளை நாங்கள் கை கொள்ளும் பொழுது நீர் எங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்கிற யாராய் இருந்தாலும் இப்பொழுதே அவர்கள் மேலும் அது வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே, ஆசீர்வாதத்திற்கு உயர்வுகளுக்கு எதெல்லாம் தடையாய் இருக்கிறதோ அந்த தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவருடைய கல்லூரியில உயர்த்தப்படுவார்களாக, வேலை ஸ்தலத்தில் உயர்த்தப்படுவார்களாக, அவருடைய தொழில், அவருடைய வியாபாரங்களில் உயர்த்தப்படுவார்களாக, ஆண்டவரே அவருடைய எதிர்பார்ப்புகளில் உயர்த்தப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாதத்தில் அப்படியே நீங்க ஒவ்வொருவரையும் உயர்த்தி ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி. தாவீதை உயர்த்தின தேவன் அப்படியே ஒவ்வொருவரையும் நீர் உயர்த்தி ஆசீர்வதிப்பீராக. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் ஒரு வியாதியோடு
ஆண்டவரே பலவீனத்தோடு போராட்டத்தோடு இருப்பார்கள். ஆனால் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே அந்த வியாதிகள் நீங்குவதாக, ஆண்டவரே சுகம் உண்டாவதாக, ஆண்டவரே ஒரு விடுதலை உண்டாவதாக, சமாதானம் இல்லாத வீடுகளில் சமாதானம் உண்டாகும்படி நான் ஜெபிக்கிறேன். நன்றி இயேசப்பா. இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவர் உள்ளத்தில் நீர் பேசுகிறதற்காய் நன்றி, நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி. இந்த நிகழ்ச்சி மூலமாய் ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்பட்டேன் என்று நீங்க சாட்சிகளை எழுப்புங்க ஆண்டவரை. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களில் மேன்மை பாராட்ட ஒன்றுமில்லை. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியில் உங்களோடு சந்திக்கும் வரை இந்த பரலோக மன்னாவை தொடர்ந்து நீங்க கேளுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.